பாதிக்கப்படுறவங்கள வந்து என்கிட்ட என்னை நம்பி வர்றவங்களுக்கு யாராக இருந்தாலும் நான் தண்டனை கண்டிப்பாக அவங்க சப்போர்ட்டாக நின்று நான் அவங்களுக்கு தண்டனை கொடுப்பேன். இதை தான் நான் சொல்கிறது. எவ்வளோ பேர் சொத்துக்கு ஆசைப்பட்டு செய்வன மூலியமா எத்தனை குழந்தைங்களை காலி பண்ணிக்கிறாங்கன்னு தெரியுமா இது? இதை நான் சொல்லும்போது மீடியாவில் பார்க்குறவங்க பாதிக்கப்பட்டவங்க அத்தனை பேருக்குமே கண்ணீர் வரும். எத்தனை பேர் கணவன் மனைவி பிரிஞ்சு இன்னைக்கு நாட்டில் எவ்வளோ தகாத உறவால் எவ்வளோ போயிருக்கிறாங்க தெரியுமா? நாசமாக போயிருக்கிறாங்க. ஒருத்தவங்களை நம்பி பாடுபட்டு எல்லாத்தையும் இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு இன்னைக்கு ரோட்டில் நிற்கிறவங்களாம் இருக்கிறாங்க தெரியுமா? அந்த மக்களுக்காக தான் இப்போ நான் பேசுகிறேன். ஓகே, சரிங்களா? எனக்கோ என் குடும்பத்துக்கோ என் வீட்டுக்கோ தன் தற்பெருமையோ பேசுறதுக்காக நான் இங்கே இல்லை. மக்களுக்காக மட்டும் நான் பாதிக்கப்படுறவங்கள பார்த்துருக்கிறேன். பாதிக்கப்படுறவங்கள கூட தான் இன்றைக்கி வரைக்கும் நான் அவங்களா கூட தான் தொடர்பில் இருக்கிறேன். எல்லா கஷ்ட நஷ்டமும் நான் பார்த்தவன் நான். ராத்திரியில் குளிரில் நடுங்கிற குளிரில் பனி நாளில் வந்து நிற்கிறாங்க 2 மணிக்கு 3 மணிக்கு உதறிக்கிட்டு பேசக்கூட முடியல. அந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது மிருகமாக இருந்தாலும் மாறும் மனசு, கல்லாக இருந்தாலும் கரையும். அப்போ நான் ஒரு மனுஷனாச்சே, எனக்கு மனசு மாறாது. சரிங்களா? அதோட ஈவிரக்கத்தை பார்த்தும் அவங்கள பார்த்தும் நம்ம ஒரு வழி நடத்தாம விட்டுற முடியுமா? எவ்வளோ ஒரு தூரத்துலேருந்து எவ்வளோ நம்மளை நம்பி வெளிநாடு இருந்தெல்லாம் நைட்டு பகல் வராங்க. எந்த இடம்னே தெரியல. கடவுளை கூட நம்பாமல் என்னை நம்பி வராங்க. எவ்வளோ தூரத்துலேருந்து வராங்க. இவங்க காப்பாற்றுவோங்கிற ஒரு நம்பிக்கையில் தானே வராங்க. அவங்களுக்கு நம்ம செய்தோம்னா ஒரு சிறு தவறு செய்தால் கூட சரிங்களா, அதை விட ஒரு தவறான ஒரு கருத்தே கிடையாது. நம்ம அவங்களுக்கு செய்கிறது வந்து பச்சை துரோகம்னு சொல்லலாம்.